நான் அம்பானியாக வாழணும், ராஜாவாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க பண்ணுறது எதையும் நம்ம பண்ண மாட்டோம். அம்பானிக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார். ராஜாங்க வந்து அரசவையில் ஒரு அஸ்ட்ராலஜர் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நல்ல அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கூட வச்சுக்கோங்க. மெயினான விஷயங்கள், ஒரு வியாபாரம் புதுசாக எனக்கு தீபாவளிக்கெலாம் அவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் என்கிட்ட கன்சல்டிங் பேக் டு பேக் வந்தாங்க. சார் தீபாவளி சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் என்னென்ன பண்ணணுன்ட்டு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து குபேரன் சம்மந்தமாக நிறைய எந்திரங்கள், குபேர மூட்டைலாம் நிறைய கொடுப்போம். அதெல்லாம் பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ யூஸ் ஆகும். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இறங்குனீங்கன்னா டக்குன்னு நம்ம வளரலாம். அது ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்னஸில் வளர உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு வேணும், அதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அண்ட் 11ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராஃபிட் வர ஜாஸ்தியாக இருக்குது. திருப்பியும் உங்கள் பிஸ்னஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ எந்த ப்ராஃபிட் வந்தாலும் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் ஜெயிச்சிடலாம். 12ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. சுபவிரயம் வர அதிக சான்ஸ் இருக்குது. நல்ல விஷயம்தான். சுபவிரயம்னா என்ன? ப்ராஃபிட் எடுத்து ஒன்றும் பிஸ்னஸ் இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இருக்கிற கடையை வளர்க்குறதுக்கோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நல்லபடியாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாம்பு தொடர்பு இருக்கிற சிவபெருமான். அதாவது திருப்பாம்பூரம், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, இந்த சிவபெருமான் கும்பிட்றது சூப்பர். அப்படி இல்லை சில நாள் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வீடு பக்கத்தில் இருக்க சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணி பாம்பு கொடை வைப்பாங்க. அந்த அலங்காரத்தை பாருங்கள், அதுவும் நல்ல வேலை செய்யும். அண்டு பெருமாள் கும்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இது ஒன்று கருடாழ்வார் வணங்கலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வணங்கலாம். இதுவும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அண்டு இப்போ நிறைய பேர் கும்பத்திலலாம் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணு மாப்பிள்ளலாம் தேடிட்டு இருப்பீங்க. திருமண பொருத்தத்துக்கெலாம் பார்க்கணுன்னா அதான் சொன்ன 10 பொருத்தம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா கும்பராசி ஏற்கனவே ரொம்ப பொறுமையானவங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் வச்சு தான் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் முன்னேறது இருக்குது. ஏன்னா கும்பம் வந்து செகண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வளருவாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைங்க. ஒரு நல்ல ஜோதிடரை கூட வச்சுக்கோங்க. அது லைஃப்பில் ஏற்றம் கொடுக்க நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்த 2025 வந்து நம்ம நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடி இருந்த காலத்தோட கொஞ்சம் பெட்டராகிட்டே வரும். இந்த டிசம்பரும் ரொம்ப நல்லபடியாக அமையும். இந்த 2026 நல்லபடியாக அமையறதுக்கு எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர்.